பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நம்மளுக்கு வந்து சூடேறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மல்லி இருக்கு பார்த்திங்கன்னா, முள்ளு மல்லி, அது வந்து 150 கிராம் அளவு முள்ளு மல்லி வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மல்லியானது இந்த தண்ணியில் நம்மளுக்கு நல்லா கொதித்து ஓரளவு மல்லியானது நம்ம சாஃப்டாகி வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நான் கொதிக்க விட்டுக்க போகிறேன். மல்லி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த மல்லியானது நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி வரணும். அந்தளவு ஃபஸ்ட்டு இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்லி வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக சாஃப்டாகிடுச்சு. நம்ம போட்ட ஹார்ட்னஸ்க்கு சாஃப்டாகிடுச்சு. இந்தமாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்குமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு ஆற வச்ச தண்ணி முழு மல்லி பார்த்தீங்களா, அந்த மல்லியை வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேன். அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு தண்ணி சேர்க்க அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அளவு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்படியே அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி அரைச்சா மல்லி சார்ந்தது அப்படியே வந்து வேறொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நம்ம அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியது. ரொம்ப நாளைக்கு இது வைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஏர் போகாத டப்பாவில் அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். அரைச்சி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து அப்பப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.